லைவ் தமிழ் செய்திகள். தமிழின் சரிகமப நிகழ்ச்சியில் 4வது சீசன் 5வது பைனலிஸ்டாக யார் தெரிவு செய்யப்பட போகின்றார் என்பதும், நடுவர்களுக்கு மத்தியில் இவர் தொடர்பாக நல்லா திறமையாக பாடக்கூடியவர் யார் என்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டு வருகின்றன. தமிழ் சின்னத்திரையில் மிகவும் பிரபலமாக ஒளிபரப்பப்பட்டு வரும் ரியாலிட்டி ஷோக்களில் இது மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவை. ரசிகர்களுக்கு மத்தியில் கோடான கோடி ரசிகர்களை இது வரவழைத்திருக்கின்றது. சரிகமப நிகழ்ச்சி என்றால் அதில் பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்த நிகழ்ச்சியாக சரிகமப எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்று தினங்களில் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகி வருகின்றது. தற்பொழுது ஜூனியர்களுக்கான போட்டி நடைபெற்று வருகின்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த விழா மிகவும் கோலாகலமாக இருந்தது. கடந்த 4 வாரங்களாக இறுதிப் போட்டி நடைபெற்று வருவதற்கான பல சுற்றுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுற்றிருக்கின்றன. பங்கேற்கும் போட்டியாளர்கள் யார் வெற்றி பெறுவார் என்பதுவே நடுவர்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இதுவரை கெமேந்திரா, ஸ்ரீமதி மற்றும் யோகேஷ், திவினேஷ் போன்றவர்கள் தெரிவாயிருக்கின்றார்கள். இந்த போட்டியில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடகர்களும் நடுவர்களின் மனங்களை கொள்ளையடித்தவர்கள் என்றே கூற வேண்டும். விசேடமாக கூறப்போனால் திவினேஷ் மிகவும் சூப்பராக பழைய பாடல்களை பாடுகின்றான். டிஎம்எஸ் குரலில் அவனுக்கு இருக்கின்ற ஆர்வமும் அவர் மீது இருக்கின்ற பற்றும் இந்த பழைய பாடல்களுக்கு உயிர் கொடுக்கின்றன. வெற்றியாளர்களில் முதல் வெற்றியாளராக திவினேஷ் வர வேண்டும் என்றும், அவருக்கான பல திறமைகள் அவனுக்குள் முடங்கியிருப்பதாகவும், அவனின் ஏழை சிறுவனாக இருந்தாலும் கல்வியில் அவன் தொடர்ந்து கற்று எதிர்காலத்தில் முன்னிலை வருவதோடு சங்கீதத்துறையிலும் அவன் பிரபல்யம் பெற வேண்டும் என்று ரசிகர்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே திவினேஷுக்கு என்ன நடக்கின்றது, அவனின் எதிர்காலம் தொடர்பாக என்ன செயற்பாடுகள் நடக்கப் போகின்றது, சங்கீதத்திலும் சரிகமப நிகழ்ச்சியிலும் அவன் வெற்றி பெறுவானா என்றெல்லாம் பலரும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக திவினேஷ் எதிர்பார்த்தது போல் அவருக்கு முக்கியமான இடம் ஒன்று கிடைக்கும் என்றும், அவர் வெற்றியாளர்களில் முதல்நிலை பெறுவார் என்றும் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே திவினேஷ் போன்ற ஏழ்மையான சிறுவர்கள் வெற்றி அடைந்தால் உலகத்தில் அது வரலாறாக பார்க்கப்படும். ஆகவே தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள்.